தமிழக ஆளுநர் மாற்றப்பட்டதில் மகிழ்ச்சி. ஆனால் அவரிடத்தில் இப்போது கேரள மாநில ஆளுநர் இதை கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்று அறிவித்திருக்கிறார்கள். இவரும் அதே பாசறையில் பயின்றவர், வளர்ந்தவர் என்று அறிய வருகிறோம். அவரைப் போலவே திரு RN ரவி அவர்களைப் போலவே பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் நெருக்கடிகளை தருவதற்கு இவரை கேரளாவில் நியமித்திருக்கிறார்கள் என்ற விமர்சனம் உண்டு. அவர்தான் இப்போது இங்கே கூடுதல் பொறுப்பேற்க வந்திருக்கிறார். தேர்தல் நேரம். அவர் தற்காலிகமாக, அதாவது இடைக்காலமாகத்தான் கூடுதல் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற நிலையில் தற்போது அவரை பற்றிய கருத்துக்களை சொல்ல இயலாது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அவர் அதே பாசறையில் பயின்றவர் என்பது மட்டும் தெரிய வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு சொல்லி முதல்வர் பெருமிதமாக பேசுகிறாரு. அந்த தேர்தல் சந்திக்க கிட்டத்தட்ட 21 கட்சியில் கூட்டணி அமைச்சிருக்காரு. விஜய் வருகையினால் அந்த பயத்தினால தான் இவ்வளவு கூட்டணி அமைச்சிருக்காருன்னு சொல்லி கருத்து நல்லது. இந்த கருத்தை சொல்லுகிறவர்கள் தான் பதற்றத்தில் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணி இவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பே உருவான கூட்டணி. இதில் ஓரிரு கட்சிகள் இப்போ புதிதாக சேர்ந்திருக்கின்றன, அவ்வளவுதான். ஏற்கனவே இது ஒரு மெகா கூட்டணி தான். தமிழக வெற்றிக் கழகம் உருவாவதற்கு முன்பே உருவான மெகா கூட்டணி. அவர் வந்த பிறகுதான் இது உருவானது என்று சொல்லுவது அரசியல் அறியாமை அல்லது வெறும் பிதற்றல், உளறல். அதிலே எந்த பொருளும் இல்லை. இது எப்பவுமே இது 2-3 கட்சி தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே 15 கட்சியில் உள்ள கூட்டணி தானே. திமுகவோடு இணைந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இத்தனை கட்சிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் திமுக மீது அல்லது இந்த கூட்டணியின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்களிடையே என்பதைத்தான் அது உறுதிப்படுத்துகிறது. நண்பர் விஜய் அவர்கள் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று அறிவித்தும் கூட அதிமுகவிலிருந்து பகைத்து கொண்டு வெளியேறுகிற கட்சிகளோ அல்லது திமுகவை எதிர்க்கிற கட்சிகளோ யாரும் இதுவரையில் அவரோடு போய் சேரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை மூடி மறைப்பதற்காக இப்படி ஒரு கருத்தை சிலர் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அவர் சொல்லவில்லை, மற்றவர்கள் பரப்புகிறார்கள். தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்ததுதான் பாஜக யார் கூட கூட்டணி போதும் மெஜாரிட்டியாக இருக்கிற கட்சியை வச்சுட்டு அவங்க மேலே ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதான் பீகாரில் நடந்திருக்கு. பீகாரில் நிதிஷ்குமாருக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அவர் மீது ஒரு நல்ல மதிப்பு உண்டு மக்களிடையே. அவர் பிஜேபியோடு என்றைக்கு சேர்ந்தாரோ அவர் மீதான நன்மதிப்பு என்கிற பிம்பம் நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே வந்தது. இப்போது அவரை ராஜினாமா செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை போயிருக்கிறது என்பது உள்ளபடியே கவலை அளிக்கிறது. அவர் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி ராஜ்யசபா மெம்பர் ஆகக்கூடிய அளவுக்கான நிலையை பாரதிய ஜனதா உருவாக்கியிருக்கிறது. இந்த நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் தொடக்கத்திலிருந்தே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் அதிமுகவினர் என்னை கடுமையாக விமர்சித்தார்கள். போக போக அவர்கள் பாஜகவை புரிந்து கொள்வார்கள், என்னுடைய கருத்துக்களையும் புரிந்து கொள்வார்கள். இந்த முறை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் அதிக இடங்களை கேட்கும் சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கேன். பேச்சுவார்த்தை முடிவில் உங்களுக்கு தெரியும். அதிக இடங்கள் வாங்கினா பெண்களுக்கு முக்கியத்துவம் முடிவு செய்ய முடியும். ஒரு திருமண வரவேற்பு ஒரு வீடியோ வைரல் பார்த்துருக்கீங்க. ஒரு நடிகர் திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவு வச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்தது. அதுக்கப்புறம் அந்த நடிகரே சேர்ந்து போயிருக்காரு. இது எப்படி பார்க்கணும்? இது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். இதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை.